ஹாய் காய்ஸ் பர்மிங்ஹாம் டே 2 பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பேக் அந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டே 2 பார்த்தீங்கன்னா லெகோலேண்ட் தான் ஃபஸ்ட்டு விசிட்டிங் அட்ராக்ஷனாக இருந்துச்சு. லெகோலேண்ட் கிட்ஸுக்காக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஜிராஃப் வச்சுருந்தாங்க. அதுவும் மேட் ஆஃப் லெகோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் ஆஃப் லெகோ தான். லெகோக்கே செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுமே இங்கே லெகோலாம் கிஃப்ட் பண்ணிப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு க்ரீன் பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது எடிட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே வந்து சேல் பண்ணாங்க. நாங்களும் வாங்கிட்டோம். லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெகோ லிஃப்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த லெகோக்கு சம்மந்தப்பட்டது தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு கிட்ஸுக்காக. ஃபஸ்ட்டு ட்ரெயினு, அதுக்கப்புறம் விஆர் செட்டப்பு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. நாங்களும் கிட்ஸோடு சேர்ந்து சில இதெல்லாம் விளாண்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ தான் இதுக்கு. உள்ளே போய் தனித்தனியாலாம் என்ட்ரன்ஸ் ஃபீலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிங்ஹாமில் இருக்க மெயின் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து லெகோவாலேயே க்ரியேட் பண்ணி அது நைட் டைமில் எப்படி இருக்கும், டே டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, லைட் ஆன் லைட் ஆஃபில் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் காட்டியிருக்கு. இந்த செட்டப்லாம் குட்டி குட்டியாக இந்த லெகோலாம் வந்து பைத்தியம் சின்ன பசங்கள்லாம். ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது வந்து நம்ம விளையாடுற மாதிரி கூட இருந்துச்சு லெகோஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் லெகோ காம்படிஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது ஈச் டே ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்கும் போல், எங்களுக்கு தெரியல. நாங்கள் போனப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால ஸ்னோமேன் சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது வந்து 2 ப்ரைஸஸ் கொடுத்துருந்தாங்க 2 ஸ்லாட்டில். எங்களுக்கு ஒரு எங்களோடது பெஸ்ட் ஸ்னோமேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் தான் நான் சொன்னது. அதுக்கப்புறம் லெகோலேண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் புல்ரிங் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் மால் இருந்துச்சு. சரி அங்கே போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். லேட் ஆகிடுச்சு, அதனால் ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போயிட்டு ஃபுட் சாப்பிட்டு அந்த டே முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வித் லவ் பத்து.